அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு ரிதன்யாவுடைய தோழியான வித்யா அளித்த வாக்குமூலமானது இந்த வழக்கில் எதிர்பாராத திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஜூலை 31ஆம் தேதி கவின் குடும்பத்துடைய ஜாமீன் மனு சென்னை ஹைகோர்ட்டுக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது நீதிபதி என்ன சொன்னார்னா, பிரேத பரிசோதனை அறிக்கை முழுமையாக இல்லை, தடவியல் அறிக்கையும் இன்னும் வரலை. ஸோ அதனால் இந்த வழக்கை நான் இன்னும் ஒரு 14 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த வழக்கை நான் ஒத்திவைக்கிறேன். இன்னும் நீங்கள் தடவியல் அறிக்கையும் முழுமையான பிரேத பரிசோதனை அறிக்கையும் இன்னும் 15 நாளுக்குள்ளே நீங்கள் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை ஒத்தி வச்சார். கவின் குடும்பத்தார் மீது சந்தேக மரணம் அப்படின்னு மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வரதட்சணை கொடுமையோ பாலியல் அத்துமீறலோ இது போன்ற வழக்குகள் பதியப்படலை. இதனால் அவங்களுக்கு என்னதான் திருப்பூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டாலும் ஹைகோர்ட்டில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதனால் கவின் குடும்பத்தார் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவுடைய தந்தை கடந்த ஜூலை 31ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய டிஐஜியை பார்த்து ஒரு மனு கொடுக்குறாரு. அதில் நிறைய செக்ஷன்களை இந்த வழக்கில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மனு சொல்லியிருப்பார். அப்படி அதில் அவர் சொல்லக்கூடிய அந்த செக்ஷன்கள் என்ன அப்படின்னு தகவலும் வெளியாக இருக்குது. முதல்ல ரிதன்யாவுடைய வழக்கை சிஆர்பிசி பிரிவு 174 செக்ஷனில் தான் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதாவது தற்கொலை போன்றவற்றை போலீஸார் விசாரித்து அறிக்கை அளிக்க வேண்டும். அதாவது சந்தேக மரணம் தொடர்பான வழக்கை பதிவு பண்ணுறாங்க. அதன் பிறகு ரிதன்யாவுடைய போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச பிறகு கூடுதலான 2 செக்ஷனை சேர்க்குறாங்க. ஒன்று 108, இன்னொன்று 85 PNS. 108 அப்படின்னா அபனன்மாட் சூசைட், அதாவது தற்கொலைக்கு தூண்டுதல். யார் அதாவது தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்களா, இவங்க சாவுக்கு யார் காரணம் அப்படிங்கிற பிரிவில் வழக்கு செய்யப்படுது. ரெண்டாவது 85 BNS, அதாவது கணவனோ அல்லது அவனது உறவினர்களோ ஒரு பெண்ணிடம் செய்யக்கூடிய கொடுமை தொடர்பான அடிப்படையில் இந்த வழக்கு செய்யப்படுது. ஸோ இந்த 3 செக்ஷனில் வழக்கு செய்யப்பட்டு அவங்க கைது செய்யப்படுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஜாமீன் கோரி ஹைகோர்ட்டில் மனுவும் தாக்கல் செய்கிறாங்க. அதே சமயம் இந்த 85 BNS எதை குறிக்கும் அப்படின்னா, யாராவது மன உளைச்சல் கொடுத்து அவங்க தற்கொலைக்கு காரணமாக இருந்தாலும் சரி, அல்லது உடல் ரீதியாக ஏதாவது கொடுமை செஞ்சு அவங்களுக்கு அவங்களுடைய இந்த இறப்புக்கு காரணமாக இருந்தாலும் சரி, இந்த செக்ஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்படும். ஸோ இப்போ இந்த 85 BNS 108 சிஆர்பிசி பிரிவு 174 இந்த செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கவின் குடும்பத்தார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்குலலாம் ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவுடைய தந்தை டிஜிபியை சந்தித்து மேலும் 6 BNS செக்ஷனை இந்த வழக்கில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருந்தாரு. அதில் என்னென்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BNS 75, அதாவது இது புது வடிவமான பாலியல் துன்புறுத்தல், அதாவது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், அந்த கேஸ் தான் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது PNS பிரிவு 78, இது பார்த்திங்கன்னா பின்தொடர்தல் அப்படிங்கிற மாதிரி, ஸ்டாக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றத்தில் வரும். கணவன் ஒரு மனைவியை பின்தொடர்ந்துகிட்டே வந்தால் அவன் பொண்டாட்டி தாசன் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் இந்த BNS 78 செக்ஷனையும் இதில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலை. பின்தொடர்ந்தே ரிதன்யாவுக்கு எந்த மாதிரியான குற்ற செயல்களை அவர் ஈடுபட்டாருன்னு தெரியல. ஸோ இந்த செக்ஷனையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது PNS 80, அதாவது இது வரதட்சணையால் மரணம் ஏற்படுது. வரதட்சணை மரணத்தை பற்றி தான், டவுரிட்டத்தை பற்றி தான் இந்த செக்ஷன் பேசுது. திருமணமான 7 ஆண்டுக்குள் ஒரு பெண் அசாதாரண சூழ்நிலையில் இருந்தால் அல்லது இறப்பதற்கு முன்பு வரதட்சணை கேட்டு கொடுமைப்பட்டதாக கண்டறியப்பட்டால் இந்த செக்ஷன் பதியப்படும், இந்த வரதட்சணை மரணமாக அது கருதப்படும் அப்படின்னு சொல்லி தான் இந்த PNS 80 செக்ஷனை சேர்க்கணும் அப்படின்னு ரிதன்யாவுடைய தந்தை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 5வது பார்த்திங்கன்னா PNS பிரிவு 125, இது பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களை குறிக்குது. உதாரணத்துக்கு அவங்க செய்யக்கூடிய ஏதாவது ஒரு செயல் மூலமாக கவனக்குறைவால் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் வரும். ஸோ எதுக்கு இந்த செக்ஷனை சேர்த்தாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் PNS 118, இது பார்த்திங்கன்னா ஆபத்தான ஆயுதங்களால் தாக்கி ஒரு காயத்தை ஏற்படுத்துதல் அப்படிங்கிற பிரிவில் தான் இந்த PNS செக்ஷன் 118 வரும். அதன் பிறகு PNS 76, இது ஒரு பெண்ணை தாக்கி அவளுடைய ஆடைகளை கலட்டச் செய்து அவளை துன்புறுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த செக்ஷனை தான் PNS 76 அப்படின்னு சொல்லுவாங்க.
மொத்தம் 6 செக்ஷன் சேர்க்க சொல்லியிருக்காரு. அதாவது PNS 76 ஆடைகளை கலட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி குற்ற செயல்களில் ஈடுபடுறது, PNS 75 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸு, அப்புறம் PNS 78 இது வந்து பின்தொடர்தல் அந்த கேஸு, PNS 18 வந்து வரதட்சணை மரணம், அதுக்கப்புறம் PNS பிரிவு 125 கவனக்குறைவாக செய்யக்கூடிய ஒரு செயலால் மரணம் ஏற்படுவது, கடைசியாக BNS 118 இது வந்து ஒரு கடுமையான ஆயுதங்களால் தாக்கி காயத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த 6 செக்ஷனை வந்து சேர்க்கணும், அப்போ தான் வந்து கவின் குடும்பத்தாருக்கு வந்து ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மனு வந்து கொடுத்துருக்காரு. இப்படி கவின் குடும்பம் வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவுடைய தந்தை வந்து இந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருந்தாலும், இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள்லேருந்து ரிதன்யா வந்து ஏற்கனவே வந்து தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க. அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து 3 சிம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த 3வது சிம் வந்து யாரோட அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து கிளப்பி விட்டாங்க. ரிதன்யாவுடைய தந்தை வந்து ஒரு விளம்பர பிரியர், அவர் வந்து விளம்பரத்துக்காக தான் இப்படிலாம் வந்து பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கவினுடைய குடும்பத்தார் வந்து டவுரியே கேட்கல, இவங்க தான் வந்து நமக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவுடைய குடும்பமாக தான் வந்து இவ்வளோ செஞ்சாங்க. அவங்க வந்து 10 லட்ச ரூபாய்க்கு தான் வந்து காரு கேட்டாங்க. இவங்க தான் என் பொண்ணு வந்து போனால் வந்து கோடி ரூபா காரை தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு 60-70 லட்ச ரூபாய்க்கு வந்து காரு வாங்கி கொடுத்தாங்க. என் நகையும் கேட்கல, பணமும் கேட்கல, காரும் கேட்கல, ரிதன்யாவுடைய குடும்பத்தார் தான் எல்லாமே செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி கவின் குடும்பத்தாருக்கு ஆதரவாக வந்து சமூக ஊடகங்களில் நிறைய தகவல்கள் வந்து பரப்பப்பட்டுச்சு. இந்த நிலையில் தான் ரிதன்யாவுடைய தோழியான வித்யா அவங்க பேசின வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு வருது. அதாவது ரிதன்யா வந்து கிட்டத்தட்ட வந்து இறந்து போகிறதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ரியா கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஷன் டிசைனிங் கடை வந்து நடத்திட்டு வந்திருக்காங்க. ஆர்க் டிசைனிங்கில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, துணி தைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி டிசைனிங் ஒர்க்குக்காக ஒரு 2 மாதம் கோர்ஸ் மாதிரி 2 மாதம் ட்ரைனிங் மாதிரி வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது மூலமாக தான் வந்து வித்யா வந்து ரிதன்யாவோட வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு, ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்காங்க. வித்யாவுடைய வீடு வந்து ரிதன்யாவோட வீட்டு கடைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறதால காலையில் 10:30 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ரிதன்யா கூட தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா வீட்டு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போனா வீட்டுக்கு போய்க்கலாம், ஏதாவது எமர்ஜென்சியாக கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிக நேரம் வந்து வித்யா வந்து ரிதன்யாவோட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக வந்து ரிதன்யா வந்து அவங்களுக்கு ஆரி ஒர்க்கை வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போது அவங்க ரிதன்யா இறந்த பிறகு அந்த கற்றுக்கிட்ட ஒர்க் மூலமாக தினமும் 1000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிதன்யா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஆரி ஒர்க் தான் வந்து ட்ரைனிங் பண்ணுவா, மிஷின் ஒர்க்லாம் வந்து சொல்லித்தர மாட்டா, எப்படி டிசைன் பண்ணணும் என்ன ஏது அப்படி தான் வந்து நிறைய கற்றுக் கொடுப்பா. அவன் எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாகவே இருப்பா, அவளுக்கு நல்ல ஹெல்பிங் மைண்ட் இருக்குது, ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க மாட்டா, எதையாவது வந்து அவள் செஞ்சுக்கிட்டே இருப்பா, காலையில் 10:30 மணிக்கெலாம் வந்துடுவா, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கடையில் தான் இருப்பா. இது போக வந்து அவள் ஆன்லைன்லேயும் வந்து கிளாஸ் எடுப்பாள். தனியாக அவளுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே தனியாக அவளுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே அங்கே யாரும் போக மாட்டோம், அந்த ரூமில் தான் அவள் வேறு யாரையும் அந்த ரூமுக்குள்ளே அலோவ் பண்ணவும் மாட்டாள். நிறைய பேருக்கு வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுப்பாள். ஸோ அதுக்காக வந்து தன்னுடைய தொழிலுக்காகவே அவள் வந்து ஒரு நம்பர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அவள் அப்பா கிட்ட குடும்பத்தோட பேசுறதுக்கு ஒரு நம்பரும், அவங்க கடையில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஆன்லைன் கிளாஸுக்காகவே ஒரு நம்பரும், அது போக தான் நிச்சயம் பண்ண பிறகு கவின்குமார் கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு நம்பரும் அவங்க வந்து 3 நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 3 நம்பர் யூஸ் பண்ணது உண்மைதான். ஆனால் அந்த 3வது நம்பர் கடையோட நம்பர், பெண்களுக்கு தான் அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அப்படி வரக்கூடிய ஆன்லைன் கிளாஸுக்காக அவங்க அந்த நம்பரை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து சமூக ஊடகங்களில் இந்த 3வது நம்பரை வந்து ரிதன்யா யாரோடைய வந்து இல்லீகலான ஒரு உறவில் இருக்கிற மாதிரி வந்து அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அப்படிலாம் அந்த பொண்ணு கிடையவே கிடையாது. அந்த பொண்ணு வந்து சாதிக்கிறதுக்காகவே பிறந்த பொண்ணு, ரொம்ப தைரியமான பொண்ணு. ஆனால் ரிதன்யா இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுத்துட்டாங்கிறதே என்னால் நம்பவே முடியல. நல்ல துணிச்சலான ஒரு பொண்ணு, எல்லாத்துக்குமே வந்து தைரியம் சொல்லக்கூடிய பொண்ணு இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுத்தாங்கிறது எனக்கு தெரியல. இது உண்மையிலேயே வந்து அது சூசைடு தானா அப்படிங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வித்யா வந்து அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சமூக ஊடகங்களில் வெளியான அந்த 3வது சிம் கார்டு யாரோடையது, 3வது சிம் கார்டு சொல்லியிருந்தாங்களே, அது வந்து அந்த கடையோட நம்பர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த உண்மையை வந்து வித்யா வந்து போட்டு உடைச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.